ரஜினி சார்னா யாருன்னு தெரியல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவர் அவர்களே. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினி சார். வாழ்த்துக்கள் ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே என்றும் நல்லா இருக்கணும். இப்போ ரஜினி சார் பர்த்டே வருது. ஸோ அவரோட படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் படையப்பா தான். படையப்பா பிடிக்கும், அருணாச்சலம் இந்த மாதிரி பழைய படம்லாம் ரொம்ப பிடிக்கும். படையப்பா தான். எனக்கு ஒரு படத்திலே பிடிச்ச படம் படையப்பா. எனக்கு பாஷா படம் பிடிக்கும். பாட்சா. இப்போ ரஜினி சார் வந்து இந்த வருஷத்தோட 50 வருஷம் கம்ப்ளீட்டட். ஸோ 50 வருஷமா யாருமே ஒரு ஆள் சூப்பர் ஸ்டாராக இருந்ததில்ல. இவ்வளோ நாள் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்துட்டு எப்படி பார்க்குறேன்னா, அது வந்துட்டு அவங்களோட ஸ்டைல் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதுதான், மற்றபடி வந்துட்டு பெருசானா வந்துட்டு இல்லை. மற்ற ஆக்டர்னா அவங்களுடைய சாயல்னு ஒன்று இருக்கும்ல. நீங்கள் வந்து எம்ஜிஆர் சிவாஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து நல்லவனாகவே நடிச்சுட்டு இருப்பார். குடிக்க மாட்டார், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார், நல்ல கேரக்டரே பண்ணுவார். நீங்கள் சிவாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காமனாக ஆக்டிங்கில் போயிட்டே இருப்பார். பட் ஆனால் தமிழ் சினிமாவில் நடிகர்னா நல்லவங்களாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, ஒயிட்டாக தான் இருக்கணும் போது இங்கே வந்து பரட்டத்தலைன்னு ஒன்று உள்ளே வருது இல்லை. ஸோ வந்து நான் பெருப்பாக இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஆட்டிடியூடாக இருப்பேன், நான் தம்மு ஸ்டைலாக அடிப்பேன், நான் சிகரெட் அடிப்பேன். டக்குன்னு போயிட்டு நம்ம ஒரு ஃபோனை எடுத்துடலாம். எல்லா ஹீரோவும் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரஜினி 4 ஸ்டெப்பு போயிட்டு திரும்ப வந்து ஃபோன் எடுப்பார்ல. கையெழுத்து போடும்போது இவ்வளோ தூரத்தில் ஒரு பேனா ஒன்று எடுக்கிறாருல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரை வில்லனாகவே இருப்பார், செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமான நல்லவனாக இருப்பார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹீரோவுக்கான மெட்டீரியலை உடைச்சது முதல்ல ரஜினி தான். இப்போ ரஜினியோட சாயல் தான் நீங்கள் அஜித்தை பார்க்கலாம், விஜயை பார்க்கலாம், சூர்யாவை பார்க்கலாம். இவங்க எல்லாருமே அதோடைய சாயலில் இருக்காங்கல்ல. ஸோ இன்னைக்கு வரும் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்கு ரஜினிக்கு ஒரே ஒரு காரணம்னா, எது பண்ணாலும் அவர் தனியாக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தொடர்ந்து நடிச்சுட்டு வர படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த வயசுலேயும் அவர் நடிக்கிறாரு, ஸ்டாராக இருந்தாலும் நடிக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் இந்த வயசு அடுத்தது போயிடுறாங்க, நடிக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த வயசுலேயும் படம் நடிக்கிறாரு. வர படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது ரஜினி சார்து. ஸோ படம் வந்து எப்போ வருதோ நம்ம ரசிகர் எல்லாரும் இருக்கோம், பார்ப்போம். அது அவர் மெயின்டைன் பண்ணுறது தான், ஒரு விஷயத்துலையுமே ஸ்டைலாக பண்ணுறது தான் அவரோட மேனரிசம் தான், ப்ளஸ் டைரக்டர்ஸ், அவ்வளோ. சரி, ஓகேண்ணா. இப்போ ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ ரஜினி சார் படம் உங்களுக்கு பிடிச்ச படம், இந்த படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற படம் என்ன? எனக்கு ரஜினியோட ரீரிலீஸ்னால் எனக்கு ஆக்சுவலாக தில்லுமுள்ளு நான் சொல்லுவேன். பாபா சொல்லுவேன். பாபானா அந்த அளவுக்கு போல நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் ரஜினியோட பயங்கரமான ஒரு ஸ்டைல் லுக் அப்படின்னா பாபாவில் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு ரஜினி ரீரிலீஸ் பாபா போட்டேன்னா நான் வந்து 10 டைம் கூட உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அந்தளவுக்கு பாபா பிடிக்கும். அதுதான் பாஷா தான். பாஷா தான். ஓகே, பாஷா தான். படையப்பா அருணாச்சலம் 2 படம். படையப்பா ரிலீஸ் ஆக போகுது இப்போ வெள்ளிக்கிழமை. அருணாச்சலம் படையப்பா. இப்போ ரஜினி சார் வந்து இந்த டேரக்டரோட சேர்ந்தா காம்போ செம்மையாக இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காம்போனா என்ன? ரஜினி சார் இந்த டேரக்டர் சேர்ந்தா படம் செம்மையாக இருக்கும். பிடிச்ச காம்போ அப்படின்னா ஷங்கர் காம்போ. சங்கர் கமலில் பிடிச்ச படம் சிவாஜி தான். லோகேஷ் கனகராஜ். ரஜினி லோகேஷ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரஜினி எனக்கு வெற்றிமாறன் காம்போ நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னென்னா அதே மாதிரி வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படமாக இருக்கட்டும். இதை மாதிரி எனக்கு காம்போ, எனக்கு ரஜினி படம் வந்துச்சுன்னா ஓகே. அதெல்லாம் இல்லை தலைவர், நீங்கள் என்ன காம்போ போட்டாலுமே சரி, நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் தலைவர் வந்து சிகரெட்டை தூக்கி போட்டு எதிர்க்க வந்துட்டா அது போதும், நான் கைத்தட்டுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும். மற்ற படங்கள் வரும்பொழுது தீபாவளிக்கு வந்து அது செலிப்ரேஷனாக இருக்கும். தலைவர் படம் வந்த அன்றைக்கே தீபாவளி மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம். அவர் கூட வந்து டைரக்டர் கரெக்டான டைரக்டர் இருந்தாங்கன்னா எந்திரன் படம் மாரி இன்னும் நல்ல படம் ஹிட்டாக கொடுக்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஜினி சார் பாட்டு எல்லாமே ஓப்பனிங் சாங் எல்லாமே ஹிட் ஆயிரும். அந்த மாதிரி அவர் ஓப்பனிங் சாங்கில் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்ன? பர்சனலாக பிடிச்ச சாங் வந்து முத்து ஒருவன் முதலாளி. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச சாங்னா எனக்கு சந்திரமுகியில் வர்ற ஓப்பனிங் சாங்குமே எனக்கு பிடிக்கும். பாபாவில் வர்ற ஓப்பனிங் சாங் எனக்கு பிடிக்கும். படையப்பாவில் வர்ற ஓப்பனிங் சாங் பிடிக்கும். அது மாசுங்க. நீங்கள் இந்த அதில் எனக்கு சூஸ் பண்ண முடியாது. பட் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, இத்தனை வருஷம் படங்கள் நடிச்சிருக்காரு இல்லை, கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே ஒரு மனுஷன் நடிச்சிருக்காருன்னும் போது நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு பெரும் கடல். அதில் போயிட்டு அதெல்லாம் இல்லை. எனக்கு ரஜினிகிட்ட எல்லாமே பிடிக்கும். ஓப்பனிங் சாங் எந்த படமாக இருந்தாலும் முதல்ல போய்ட்டு ஆன உட்காந்துரு, அந்த அளவு எனக்கு. ஓப்பனிங் சாங்னு கேட்டிங்கன்னா சிவாஜி படத்தில் பலையில அது நல்லா முத்துல ஃபர்ஸ்ட் சாங் ஒருவன் ஆட்டக்காரன் எங்களுக்கு நல்லா பிடிச்ச பாட்டுங்க. நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் கேட்க. வெற்றி கொடி கட்டி அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஆட்டோக்காரன் சாங் இன்னும் ஹிட்டு. அவர் படத்தை தேட்டரில் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன்னா பேட்டை அந்த படம் நல்லா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் நான் அண்ணாத்தை போய் பார்த்தது தான். ரஜினி சார்னா யாருன்னு தெரியல. முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்.
அது வந்து அவர் நடித்த படம்லாம் பொழுதுபோக்கு, நாட்டுக்கு உருப்படாத சிந்தனை உள்ளவர்கள் பார்க்கக்கூடிய சினிமா செய்தி பற்றி எடுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் சினிமா பார்த்து 40 வருஷம் ஆகுது. கடைசி ரஜினி சாருக்கு ஒரு விஷ் பண்ணிடுறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவர் அவர்களே. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினி சார். வாழ்த்துக்கள் ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே என்றும் நல்லா இருக்கணும். அவரோட பிறந்த நாளுக்கு ஆட்டோ டிரைவர் சங்கத்தின் மூலமா அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.